ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சரி, இன்னும் சற்று நேரத்தில் அவர் நாகப்பட்டினம் புத்தூர் பகுதிக்கு வருவார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதனை தொடர்ந்து அவர் அரியலூரில் இருக்கக்கூடிய திருவாரூர் இருக்கக்கூடிய பகுதிக்கும் அவர் சென்று பேச இருக்கிறார். அந்த இடத்துல 3 மணிக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இங்கிருந்து எவ்வளவு நேரத்தில் திருவாரூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு? எவ்வளவு நேரம் அங்கே பேசுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு? சரி ஷியாம், பொதுவாகவே அவர் கடந்த வாரம் திருச்சியில் அனுமதி கேட்கும் பொழுதே 25 நிமிடங்கள் தான் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. அதையும் காவல்துறையினர் நிபந்தனையற்ற அந்த 25 நிமிடங்கள் அனுமதி அளித்திருந்தனர். அதே போல இங்கேயும் அதே கால வரையறை தான். அரை மணி நேரத்திற்கு உள்ளாக அவர் செல்வார். 15 நிமிடம் அவர் தொண்டர்களிடையே பேசுவார். அவர் அந்த வாகனத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து 25 நிமிடத்திற்குள்ளாகவே வெளியேறி விடுவார். முதல் இடமான நாகப்பட்டினம் அண்ணா சிலை, அதாவது அண்ணா சிலையா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் விஜய் பேச இருக்கிறார். அங்கிருந்து திருவாரூர் இருக்கக்கூடிய கீழ வீதிக்கு ஏறத்தாழ 30 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது. இருந்தாலும் கூட அவர் பைபாஸ் வழியாக சென்றாலும் கூட வழிநெடுக அவர்களுக்கு தொண்டர்களும் ரசிகர்களும் உற்சாக வரவேற்பு அளிக்கிறார்கள். எனவே திட்டமிட்டபடி அவர் உரிய நேரத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட அவர் திட்டமிட்டபடி 11 மணிக்கு வர முடியவில்லை. அங்காங்கே வழியிலே ரசிகர்களும் தொண்டர்களும் காத்து கொண்டிருந்ததால வாகனம் குறிப்பிட்ட வேகத்தில் செல்ல முடியாத காரணத்தால 1 மணி நேரம் தாமதமாகி இருக்கிறது. அதே போல அவர் 3 மணிக்கு அங்கே திட்டமிட்டிருந்தாலும் கூட ஏறத்தாழ 3லிருந்து 4 மணிக்குள்ளாக விஜய் அங்கே செல்வார் என்றும் கூறப்படுகிறது. அதற்கேற்றபடிதான் இந்த திட்டமிடலும் இருக்கிறது. 25 நிமிடங்களுக்கு மேலாக விஜய் அங்கே முதல் புள்ளியான ரவுண்டான அண்ணா சிலை பகுதியில் இருந்து அவர் கிளம்பி விடுவார் என்றும் கூறப்படுகிறது. ஏறத்தாழ 25 நிமிடத்துக்கு மேலாக எந்தவித திட்டமிடலும் இதுவரை இல்லை. ஷியாம், சரி, நாகப்பட்டினம் திருவாரூர் தொடர்ந்து அடுத்தடுத்த சனிக்கிழமைகளில் மக்களை சந்திக்கிறாரு விஜய் அப்படிங்கிறது அதுக்கான திட்டமிடல்களாம் ஒரு பக்கம் போடப்பட்டிருந்தாலுமே கூட விஜய் இதை எப்படி பார்க்கிறார்? மக்களுடைய வரவேற்பு, மக்களுடைய எழுச்சியை விஜய் எப்படி பார்க்கிறார்? மக்களிடத்துல போய் மக்களுடைய பிரச்சனைகள் பேசக்கூடிய விஜய் அவருடைய தரப்புல இருந்து மக்களுடைய இந்த எழுச்சியும் மக்களுடைய வரவேற்பையும் எப்படி பார்க்கிறாரு? என்னென்ன விஷயங்கள் தாவேக தரப்புல சொல்லப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும்? ஷியாம், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கி நடத்தி வருகிறார். கடந்த சனிக்கிழமை செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் தனது முதல் மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கினார். திருச்சியில் தாவேக தொண்டர்கள் அவருக்கு மிக உற்சாகமான வரவேற்பு அளித்திருந்தனர். திரும்பும் திசையெங்கும் அவரது ரசிகர்கள் புடைசூழ விஜய் மக்கள் வெள்ளத்தில் நீந்திதான் உரையாற்றியிருந்தார். அந்த பயணமாக இருக்கட்டும், அதற்கு முன்னதாக அவர் உரையாற்றும் பொழுதும் சரி, அறிக்கைகளிலும் சரி, மக்களிடம் செல் என்ற அந்த அண்ணாவினுடைய சொற்றொடரை அவர் பயன்படுத்தியிருந்தார். அவர் இதுவரை அவர் விஜய் மக்களிடம் செல்லவில்லை. அவர் வீட்டில் இருந்தபடியே அறிக்கை வெளியிடுகிறார். தலைவர்களுக்கு கூட புகைப்படத்தில் மாலை அணிவித்துதான் மரியாதை செலுத்துகிறார் என்றெல்லாம் அவர் மீது பல்வேறு இந்த கேள்வி கணைகளும் விமர்சனங்களும் தொடுத்த நிலையில தற்பொழுது விஜய் மக்களை சந்திக்க நேரடியாக வந்திருக்கிறார். முதல் சந்திப்பு நடைபெற்ற பிறகு அடுத்த நாளே அவர் ஒரு நீண்ட நடி அறிக்கையை வெளியிட்டிருந்தார். விஜய் மக்களை சந்திக்கவே இல்லை என்று பல விமர்சனங்கள் இருந்தது. அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அந்த அறிக்கை இருந்தது. அதே போல இனி தொடர்ச்சியாக மக்களை சந்திக்க உள்ளேன் என்றும் அவர் தொண்டர்களுக்கு அந்த அறிக்கை வாயிலாக உறுதியளித்திருந்தார். திசையெங்கும் கூட தொண்டர்களையும் தாண்டி ரசிகர்கள் அங்கே புடைசூழ காத்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் வட்டாரங்கள்ல கூடுகிற கூட்டம் எல்லாம் இங்க ஓட்டாக மாறாது என்று ஒரு புறம் விமர்சனம் இருந்தாலும் கூட காலையிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை கூட்டம் கலையாமல் ஒரு இடத்தில் கூடியிருக்கிறது. அந்த கூட்டம் எப்படி வாக்காக மாறாது என்று தமிழக வெற்றி கழக தரப்பும் ஒரு அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை முன்வைக்கிறார்கள். அந்த வகையில இந்த கூட்டத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் கண்டிப்பாக அவர் ஏராளமான வாக்குகளை அவர் திமுக அதிமுக செல்லக்கூடிய வாக்குகளை பிரிப்பார் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். வழிநெடுக்க வரக்கூடிய இந்த வரவேற்புகளை விஜய் பொன்முருவலோடு தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவரும் தமிழக வெற்றி கழகமும் கண்டிப்பாக கூடுகிற கூட்டம் எல்லாம் வாக்காக மாறும் என்றே நம்புகிறார்கள். ஷியாம், ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.